தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தென்னிந்திய சினிமாவில் உள்ள அனைத்து முன்னணி நடிகர்களுடனும் நடித்து இன்று உலகளவில் பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியுள்ளார் நடிகை சமந்தா. கடந்த சில வருடங்களாக அவரது உடல்நிலை பிரச்சினைக்குரியதாக இருந்து வந்த நிலையில் கடந்த 2 வருடங்களாக எந்த படத்திலும் நடிக்காமல் இருந்தார். தற்போது உடல்நிலை தேறிய நிலையில் மீண்டும் திரையுலகில் கவனம் செலுத்தி வருகிறார். சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளிவந்த சிட்டாடல் வெப் தொடர் நல்ல வரவேற்பை பெற்றது. இதைத் தொடர்ந்து தற்போது ரக் பிராமன் என்ற வெப் தொடரில் நடித்து வருகிறார். மேலும் அவர் சொந்தமாக தயாரிக்கும் பங்காராம் என்ற தெலுங்கு படத்தில் நடித்து வருகிறார். இப்படி சரிவர படங்களில் நடிக்காமல் இருக்கும் சமந்தாவுக்கு ரசிகர் கூட்டம் மட்டும் கொஞ்சம் கூட குறையவில்லை. அதற்கு உதாரணமாக ஆந்திர மாநிலம் தெனாலி பகுதியை சேர்ந்த சந்தீப் என்ற இளைஞர் சமந்தா மீது உள்ள அதீத பாசத்தால் அவருக்காக கோவில் கட்டி சமந்தாவை கடவுளாக வழிபட்டு வருகிறார். மார்பளவு சிலை அமைத்து சமந்தா கோவில் என்று பெயர் வைத்து தினமும் பூஜை நடத்தி வரும் அந்த கோவிலுக்கு ஏராளமான பொதுமக்கள் வருகை தருகின்றனர். மேலும் அந்த கோவிலில் தினமும் மதியம் அன்னதானமும் நடைபெறுகிறது. இந்த கோவிலை பற்றி அறிந்த அக்கம் பக்கத்தில் உள்ள ஊர்களில் இருக்கும் இளம் ரசிகர்கள் சமந்தாவின் சிலையுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். ஒரு சினிமா நடிகைக்கு சிலை அமைத்து கடவுளாக பூஜை செய்யும் அந்த ரசிகரின் இந்த செயலை சிலர் வியந்து பாராட்டினாலும் இது ஒரு முட்டாள்தனமான காரியம் என்று பலர் விமர்சித்து வருகிறார்கள். இதுவரை தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகைகளாக இருந்த குஷ்பு, ஹன்சிகா, நமீதா உள்ளிட்டவர்களுக்கு ஏற்கனவே கோவில் கட்டப்பட்ட சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தற்போது நடிகை சமந்தாவும் இணைந்திருக்கிறார். குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி தற்போது சின்னத்திரை சீரியல்களில் முன்னணி நடிகையாக இருக்கும் நடிகை சுஜிதா தற்போது அந்தமானுக்கு சுற்றுலா சென்றுள்ள அவர் அங்குள்ள செல்லுலர் ஜெயிலுக்கு சென்று பார்வையிட்ட வீடியோவை தனது வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். சன் டிவியில் ஒளிபரப்பான பாண்டவரில்லம் சீரியல் மூலம் பிரபலமான நடிகை பாப்ரி கோஷ் தற்போது சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி படத்தில் இணைந்திருக்கிறார். இது தொடர்பான புகைப்படத்தை பகிர்ந்த பாப்ரி கோஷ் நடிகர் சிவகார்த்திகேயனுடன் பணியாற்றியது மிகவும் அருமையாக இருந்ததாக தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் நடிகை ஜோதிகா வைத்த வீக்கெண்ட் பார்ட்டியில் பங்கு பெற்ற நடிகை த்ரிஷா மற்றும் ரம்யா கிருஷ்ணனின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.